ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கே தெரியும். இந்த வாழைத்தண்டு வந்து இங்க எங்களுக்கு வந்துட்டு சம்மர்ல அந்த மாதிரி கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும். கிடைக்கிறப்போ அதை வந்துட்டு நான் வந்து கண்டிப்பா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தது, அதை வந்துட்டு எப்படி கிளீன் பண்றது, எப்படி குக் பண்றது எல்லாமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சோ இதுல கண்டிப்பா கிளீனிங் ப்ராசஸ்ல நிறையவே வந்து லாஸ் ஆயிரும். இதுல வந்து அந்த வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும். அந்த நார் நாரா வந்துட்டு வரும். இது எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த கோர் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம வந்து பொரியல் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி நல்லா வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. உரிச்சு எடுத்துட்டு இந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ சைட்ல எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். எடுத்துட்டு இன்னுமே ஒரு லேயர் வந்து மேல வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப பாருங்க, உள்ள மட்டும் தண்டு வந்து நல்ல எலசான தண்டா இருக்கு. இந்த தண்டை வந்து கிளீன் பண்ணணும். நார் எடுக்கணும் இதுல இருந்து. அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தின் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு இப்படி லைட்டா வந்துட்டு இழுத்தீங்க அப்படின்னாக்க நார் ஒட்டிக்கிட்டு வரும். சோ அந்த அந்த தின் ஸ்லைசஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கையில ஒரு சுத்து சுத்துனீங்க அப்படின்னாக்க அந்த நார் வந்துட்டு கொஞ்சம் வந்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் இந்த நாரை கட் பண்ணி எடுக்கணும். ஆமா, இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா சாப்பிடும்போது வாயில வந்து நார் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். சோ நான் இதே மாதிரி செஞ்சு ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இத வந்து நல்ல பொடி பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சோம் இல்லையா? அதை எடுத்து இப்போ இத வந்துட்டு கட் பண்ணி போடுறதுக்கு தண்ணியில நான் கொஞ்சம் தயிர் எடுத்து இந்த மாதிரி வந்து கரைச்சு வச்சுக்கிறேன். அதை வந்து கட் பண்ணி அந்த தண்ணியில தான் நம்ம போடணும். அதாவது மோர் தான் பேசிக்கலி அது. மோர் இருந்ததுன்னா அதுல போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா டக்குன்னு வந்து கலர் மாறாது. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நீங்க குக்கர்ல வைக்கிறீங்கன்னா குக்கர்ல வச்சு 2 விசில் விட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் ஊற வச்சு அதோட குக்கர்லயே சேர்த்துக்கலாம் நீங்க. ஆனா வந்து 2மே கன்சிஸ்டன்சி கரெக்டா வெந்து வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து கடலைப்பருப்பை தனியா தான் ஊற வச்சு நம்ம அதை தனியா தான் வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்பதான் 2ம் கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும். ஏன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு. கடலைப்பருப்பு டக்குன்னு வெந்துரும். சோ நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நான் தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சோ இப்ப நான் இதை வந்து 2யுமே மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிச்சிட வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல வந்துட்டு நீங்க வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் வரமிளகாய், கொஞ்சமா வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோடனே வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச வாழைத்தண்டை எடுத்து சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. எல்லாம் கரெக்டா வதங்கி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவல் இதுல நம்ம சேர்த்துக்கிறோம். அது செம டேஸ்டா இருக்கும். சோ இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அந்த ஹீட்லயே லைட்டா 2 தரம் பெரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். செம சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனிவே இது வந்து பெரிய ப்ராசஸா இருந்தாலும் ஸ்கூல் இல்லாத இந்த சம்மர் டைம்ல நமக்கு வந்து வாழைத்தண்டும் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.